ஹாய் கைஸ், வெல்கம் டு கோவை ஐடி பாய்ஸ் சேனல். இப்போது வந்து நாங்கள் 4 பேர் தான் இப்போதைக்கு இருக்கோம். ஸோ என் பேர் வந்து சந்தீப், இவர் பேர் சிவா, பின்னாடி 2 இருக்காங்க. அவர் தான் கேமராமேன், எங்கள் கேமராமேன் அவர் தான். இவர் பேர் யோனேஷ், அவர் பேர் அக்ஷய். எங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நாங்கள் வந்து காந்திபுரம் போகிறோம். பார்ப்போம், இதுக்கு மேலே நாங்கள் எங்கள் என்டர்டெயின்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். A few moments later. சரியா மாமா கம்மி, அவர்தான் எங்க மாமா. அவர்தான் எங்க மாமா. நல்லா பாத்துக்கோங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த வீடியோல வருவாரு அவரும். இங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. vlog வரீங்களா? வரையா? வா, சும்மா வா, சும்மா வா. காந்திபுரம் தான் போறோம். 2 மணி நேரம் தான் வந்துட்டு வந்துடலாம். காந்திபுரம் தான். வாணா ஏறினா வாணா. வா, இடம் இருக்கு. இவர் அப்படியே தாராள மனசு, குட்டி குஞ்சம் இப்பதான் ஓவரா பண்ணுவாரு. வரணும் இருந்தவா. டேய், நீ தான் ஆசைப்படுற, நீ தான் இப்ப வரவும் மாட்டேங்கிற, நாங்க என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, அத்தா பை பை பைடா. இந்த இடத்துல நம்ம அவரை கழட்டி விட்ட மாதிரி ஆகி போச்சு. நம்ம கழட்டி விடல, அவர் தான் நம்ம அவரு தான் நம்மள அவாய்ட் பண்ணிட்டாரு. 5 minutes later. உன்னை சொல்லனா அப்புறம் யார் சொன்னா? அட்டி பைஸ் மீடியா போட்டுக்கறாங்கன்னு சொன்னீங்க. சேனல் ஓனர் சொன்னா, நீ ஓனரா? ஓனர் சொன்னா. சேனல் ஓனரியா? இது வந்து சதீப் உன்னோடதுல இருக்கிற கிளாரிட்டியான வரணும் தெரியல. செட்டிங்ஸ் அது வைக்கணும்டா. ஓகே வச்சனா? கோவம் வந்திருக்கா சார்? இந்த வீடியோ பாருங்களேன், சும்மா இது ஒரு 2 செகண்ட் எடுத்திருக்கான், அவன் கிளாரிட்டி ஓகேவான்னு பாருங்களேன். என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. பிளாக் அடிக்குது. பிளாக் வரும். இது நம்ம எடுத்துக்கலாம்டா, நீ வெளிய அது எடு. வெளிய சாரி மக்களே, நான் இத்தனை நேரம் கேமரா ஃபால்ட் நினைச்சிட்டு இல்ல இத்தனை நேரம் நான் கேமரா ஃபால்ட் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம மிரர் கொஞ்சம் ஃபால்ட், வேற எதுவும் இல்ல தம்பி. நீங்களும் கொஞ்சம் கேஷலா ஓட்டுங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இவர் கேமராமேன் இப்பவும் வீடியோ வரலன்னு வச்சுக்க, கேமராமேனை பொழந்துருவேன் நானு. கேமராமேன சீனரிய போட்டோ எடுக்க சொல்லலாம், அந்த ஆர்ட்ஸ் போட்டு துப்புறாரு, அதை எடுத்துட்டு இருக்கான். அவர் பார்க்க இவன் பார்க்க என்ன நடக்க போகுது. ஏன்னா உனக்கு ஏன் ஏதாச்சும் பிடிச்ச வச்சிட்டாங்களா? வரல நான் பேசலாம், நான் கேஷலா பேசலாம். இல்ல வர மாட்டேங்குது. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிய பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். டேய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. நான் பேசலாம், நான் கேஷலா பேசலாம். இல்ல வர மாட்டேங்குது. நான் 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா வாங்கிடலாம். ஸ்டார்டிங் நாங்க வந்து எப்படி சொல்றதுன்னா கேமரா பார்த்து பேசுறேன். பட்ஜெட், எங்ககிட்ட பட்ஜெட் ப்ராப்ளம் கொஞ்சம். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி போயிருக்கோம். இப்ப வேற போய் பார்ப்போம், எங்க பட்ஜெட்டுக்கு இருந்தா வாங்குவோம். என்னைக்கே ஒரு நாள் போனாலே எங்கள்கிட்ட காசு இருக்கு. ஆமா. டெய்லி வேற டீ கடைக்கு போறோம். இன்னும் டீ கடையிலே நாங்க 10 ரூபா கொடுக்குறோம். டீ கடையிலேயே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். அது எங்க ஃபேமஸான டீ பாய்ல தான் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். டீ பாய் குறிச்சின்னு ஒரு பிரான்ச் இருக்கு குறிச்சியில, வந்து பாருங்க. இனோவா இப்பதான் இவன் மக்களே ஒரு போட்டோ நீ மேல ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தான். நானே என்னடா வீடியோ மட்டும் நானே பண்ணாம எடுத்துருக்கான்னு சொல்லி தட்டலான்னு நினைச்சேன். கரெக்டா ஆன் பண்ணிட்டான் அவன். கேமராமேனுக்கு தெரியும்டா இவனேசே, எங்கெங்க எடுக்கணும் எங்கெங்க எடுக்க கூடாதுன்னு. நான் இவனேசே சைடுல ஒரு அந்த கார் வெஹிக்கிள் வருது, ஏன்னா நமக்கு தான் போட்டி. என்ஜி ஹெக்டர் ஒன்று வருது பாரு. இப்போ அந்த கார் நம்மளுக்கு சூட் ஆகுமான்னு பாரு. இவ்வளவு வழி விட்டு அந்த காருக்கு போக வழி இல்லையாடா? அவன் ஓட்ட தெரியல. 10 லட்சம் ரூபா ஆத்து கொண்டு 10 லட்சம் ரூபா. அதுதான் நான் கேட்கறேன், அது என்ன ஒர்த்தா நம்மளுக்கு? கடைக்கு பக்கத்துல தானே ஷோரூம் ஓப்பன் பண்ணானுங்க. டெமோ பீஸ் வச்சு ட்ரையல் டெஸ்ட் டிரைவ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. 10 லட்சம் ரூபா ஆண்ட்ராய்டு. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? வாங்க, யாரு வேணா வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணலாம். ஆனா இப்ப இல்லையே, இப்போதான் ஷோரூம் மாத்திட்டாங்களே. ஏன் அந்த பாலம் கட்டுறதுனால மாத்தி? இல்ல, அது பஜாஜ் காரனுங்க வந்து வாங்கிட்டானுங்க. பஜாஜ் இது வண்டி, எலக்ட்ரிக்கல் வண்டி வருது, அதனால அந்த வண்டி
இப்போ வந்து நீ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு போகணும். நம்ம மெதுவாக போகிறோம்ல, அதனால தான் லெஃப்ட் சைடு போக சொல்கிறேன். இவனுங்க இப்படி ஸ்பீடாக வரவனுங்க இப்படி வந்து ரைட்ல தாங்க ஸ்பீடா போவாங்க, லெஃப்ட் சைடு தாங்க ஸ்லோ பண்ணுவாங்க. ரைட் ஈஸி டர்ன் பண்றாங்க. ஏன்னா உனக்கு ரைட் தாங்க மிரர் இருக்கு. நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க விடுங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒன்னா ஒரு டிரைவிங் லைசென்ஸ் வேற கொடுத்துட்றாங்க உங்களுக்குன்னு ஒண்ணு. உங்ககிட்ட இருக்கா? எங்கள்கிட்ட இல்லையா, அதான் நாங்க சொல்றோம். அதான் ஏன் எடுக்கல? ஏன் காசுலயே எடுக்கல? நாங்க காசுக்கும் அதுக்கு என்ன பட்ஜெட்டுங்க. போங்க நீங்க வேற என்னங்க தூக்கிடலாமா சொன்னா? அஜய், இந்த கப்பிள்ஸ் எல்லாம் இந்த ஹைவேல நிக்க வேணாம்னு சொல்லிடு. சரியா? நாங்க சந்திப்புங்க போங்க. ரைட் சைடு மிரரை வச்சு போட்டு ரைட்ல ஏறி போயிட்டு இருந்தீங்க. லெஃப்ட் சைடு ஓட்ட கடிக்கிற வண்டி எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நான் இதுங்க லெஃப்ட் சைடு ரூல்ஸ் எல்லாம் மதிப்பாரு, ஆனா லெஃப்ட் சைடு மிரர் மட்டும் வச்சு. கரெக்ட்டுங்க. கேமராமேன்லாம் கரெக்ட்டா கேமராமேன் நீங்க காசு கொடுங்க, நாங்க மிரர் மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமராமேனே கேமரா குவாலிட்டி இல்லாம போட்டுக்கிறாரு. ட்ரை பண்ணிக்க இப்ப 10 ரூபா ஆச்சுன்னா காசு போடுறோம். சரி விடு, அதுல எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. நீயே நம்ம இதை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. நீ கேமராமேன் வேலையை மட்டும் பாரு. இதே என்ன கேமராமேன் சொல்லிட்டு சேனலை அசிங்கப்படுத்துறேன். சந்தீப் எங்க கேங்ல வந்து பங்கம் பண்றது வந்து சந்தீப் தான். சந்தீப்பை வச்சு நான் சேனல் ஓனரே தான் வச்சு கண்டென்ட்டே எடுப்பானுங்க இவனுங்க இனிமேல். ஓனர்னு சொல்லிட்டு நம்மளே வேற ஒதுக்குறாரு. ஓனர்லாம் அவன் கிடையாதுங்க, சும்மா அவன் போன்ல தான் வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். கேட்டா ஓனருங்கிறாங்க. தப்பா பேசுறாங்க. நோ, நாங்க இல்லைன்னா ஓனர் ஆயிட முடியுமா? சரி விடுங்க, எதுக்கு இந்த டாபிக்? எதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னா ரைட்ல போகணும். எதுக்கு ரைட்ல ஏறி போங்க, டவுனுக்குள்ள எல்லாம் போக முடியாது அப்படின்றியா? அதே மாதிரி இந்த ட்ரிப் என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா காந்திபுரம் மாதிரியும் ஒரு விசிட் தான் போறோம். அப்படியே ஒரு டெம்பர் ஓட்ட போறோம். நம்ம கேமராமேனுக்கு டெம்பர் ஓட்ட போறோம். அப்படியே கேமராமேன் டெம்பர் ஓட்டுற காசு எடுத்துட்டு வந்தாரா முதல்ல? காசெல்லாம் நான் பணக்காரன்டா, நீ வேற. அவர் ஆன் ஸ்பாட்ல ரெடி பண்றது ஆன் பெரிய ஸ்பாட்ல. ஆமா சொன்னல, அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி சும்மா ஏதாவது 2-3 திங்ஸ் தன்னால பார்த்ததை வாங்க முடிஞ்சா வாங்க மாட்டோம். வாங்கலாம் மாட்டோம், பாக்குறோம் அவ்வளவுதான். எங்களால முடியுமான்னு பாக்குறோம். அடுத்த வாட்டி காசு சேர்த்திட்டு அவ்வளவுதான். One eternity later. மக்களே, இதுதான் எங்கள் கோயம்புத்தூரோட அண்டர் ஃபீட் ரோடு. 100 ஃபீட் ரோடு? ஐயோ சாரி, 100 ஃபீட் ரோடாமா மக்களே. நான் வேற எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்கன்னாலும், நீங்க என்ன எதிர்பார்த்தனா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். உங்களுக்கு கம்மி ரேட்லயும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு இங்க எல்லாமே. மித்தபடி இப்போதான் நாங்கள் இந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே வந்திருக்கோம். இன்னும் கடை தேரல, இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம் கடை தெரியுதா இல்லையான்னு. ஏதாச்சும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சோன்னா, நம்ம பட்ஜெட்டுக்கு இருந்துச்சுன்னா பார்ப்போம். எங்கள் கேமராமேனை வீடியோ எடுக்க சொன்னால் கேமராமேன் முன்னாடி போயிட்டு என்னை எடுக்க விட்டாரு. minutes later. இப்போ தான் ஒரு 2 கடை தேடி இப்போ தான் ஒரு கடையில் வாங்கியிருக்கோம். இப்போ இனிமேல் இதில் வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம். கைஸ், நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. இப்போ திருப்பி கார் எடுக்கலாம். ரெண்டு பேரும் நீ உங்க அப்பா மாதிரி அண்ணாதோரை தானே. இவங்க அப்பா பேர் தான் அண்ணாதோரை. உங்க அப்பா பேர் தேவராஜ், முக்கிய தேவராஜ். கைஸ், என் தம்பி. நான் சொல்ல புரிஞ்சல. செல்வமா செல்வம் செல்வா
காசு வச்சிருக்க மாதிரி அண்ணாதுரைக்கு ஃபோன் பண்ணி கேளு. சரி கைஸ், இப்போ போய் கார் எடுக்கலாம். நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, கண்டினியூ பண்ணு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். மக்களே, நம்ம காந்திபுரம் வந்ததில் உருப்படியாக ஒரு 3-4 காரியம் பண்ணியிருக்கோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கியிருக்கோம். அதோட செல்ஃபி ஸ்டிக்னு சொல்லக்கூடாது, ட்ரைபாட். சரி, ஓகே. அதோட டப்பாவை இப்போ நம்ம கேமராமேன் காட்டுவார். கேமராமேன் அந்த டப்பாவை காமிங்க. ஏன்னா கேமராமேனுக்கு பதிலாக பார்ட்டிசிபெண்ட் காட்டுறாரு. சரி, யாரு காமிச்சாலும் இப்போதைக்கு இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற ட்ரைபேடோட அட்டைப்பட்டி. அப்புறம் நம்ம கேமராமேன் அவரோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் கேஸ் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காரு, கஸ்டமைஸ்டு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காரு. ப்ரொமோஷனுக்கு கேட்டோம், நாங்கள் பண்ணல, கொஞ்சம் பிஸி நாங்கள், அதனால் நாங்கள் பண்ணி கொடுக்கல. நம்ம கேமராமேன் அவரோட கஸ்டமைஸ்டு அனிமே ஸ்கின்னை காட்டுவார். கேமராமேன் இதெல்லாம் ஏன் நீங்க இல்லடா, இவன் வந்து கேமராமேன் பண்ணணும். நீங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கீங்க, அதுக்கு நாங்களே எதுவும் பண்ண முடியாது. கை எடுக்க மட்டும் எடுக்கிறேன். கேமராமேன், நீங்கள் இப்போதைக்கு நான் வாஸ்து பேச விரும்பலை, அதனால் காமிச்சு விட்டீங்கன்னா அதை பற்றி பேசிட்டு. இதுதான் அவர் இப்போதைக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒட்டியிருக்கிற ஸ்கின். ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட ஓனர் அவரும் வந்து அவரோட மொபைலுக்கு ஃபோன் கேஸ், அதை இப்போ காட்ட முடியாது, ஏன்னா அந்த மொபைலில் தான் வீடியோ எடுத்துருக்கோம். இப்போதைக்கு சிம்பிளாக மொபைலில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். போக போக முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் வாங்க ட்ரை பண்ணுவோம். நாங்கள் இன்னும் ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. எப்படி பண்ண போகிறோன்னு தெரில, போக போக எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஏதோ ஒன்று பேசணுமேன்ட்டு பேசிகிட்டு இருக்கோம், சைலண்ட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு பார்த்துப்போம். நம்ம கேமராமேனை நோக்கி எதுக்கு இப்போ ரெட் அலர்ட் போயிட்டு இருக்குன்னா, வேற எதுவுமே இல்லை, அதுவே அவரை அங்க பாருங்க இப்படி அப்படின்னு சில்மிஷம் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க நம்ம ஓனரும் நம்ம கேமராமேனும். ஓனர் இல்ல கேமராமேன் தான் ஓனர் வலுக்கட்டாயமா பண்றான் எல்லாத்தையும். ஓனர்னு ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த வாயிலிருந்து வருதான் பாருங்க கைஸ். ஓனர் நான் இல்ல, நம்மள ஒண்ணுன்னு ஓனர் ஒத்துக்கிறாங்க. நாங்களாம் 4 பேர் சேர்ந்தாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சும்மா ஒரு கலாய்க்கிற கண்டென்ட் வேணுன்றதுனால ஓனர் நானே என்னையே சொல்லிக்கிட்டேன். இல்லாட்டி இவங்க பேச மாட்டாங்கடா. இல்லடா, இல்ல நீ ஓனராடா? இல்லடா, டேய் ஓனராடா நீ. ஓனர் தான்டா. டேய் ஓனராடா? கேமராமேனுக்கு வேலையே கேமரா பண்றது தான். அதையே பண்ணாம ஒருத்தன் உட்காந்து வாய் பேசிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, அவர் சண்டேங்கிறதுனால பிபி மாத்திரையை சாப்பிட மறந்துட்டாரு, அதனால கொஞ்சம் கை நடுக்கமா இருக்கு. மித்தபடி ஐயோ என்னடா இது காதெல்லாம் தொங்கி ஆடுது. எங்களுக்கு இந்த காரு தாங்க, இனிமேல் எங்க போனாலுமே நாங்க 4 பேர் இந்த கார்ல தான் போவோம். இப்போதைக்கு எங்களோட டெசாவை விட்டுட்டு நாங்க டெசா இல்லைங்க, அது என் வண்டி பேரு. நான் டெசான்னு டோனி. நான் டோனி சாணின்னு இப்போ எதையும் கேட்கல, நான் டெசான்னு சொல்லி வண்டியை தான் சொன்னேன். டெசா கார் பேர் டோனி. கார் பேர் டோனி, அது வச்சுக்கலாம். ஓனர் பேரு அது அன்வான்டட் டைட்டில், ஜஸ்ட் இக்னோர்ங்கிற மாதிரி. அதை விட்டுட்டு நம்மளோட டெசாவை விட்டுட்டு நம்ம டிராவலுக்கு நெக்ஸ்ட் இதில் தான் எல்லா வீடியோஸும் போட போகிறோம். வரும், இன்னொரு வீடியோ வரும். நாங்கள் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலாம். பின்ன கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்தா போடுவோம், பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இப்போதைக்கு இந்த இதுக்குள்ளே வந்திருக்கோம். அப்புறம் எதுக்கு இவர் தேவையில்லாமல் ஜென்ரெல்லாம் இழுத்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. பின்னாடி கேமராமேன், நீங்கள் அங்கே இங்கேன்னு பார்த்தது போதும், கொஞ்சம் ஃப்ரேமுக்கு வந்தீங்கன்னா உங்களை பற்றி 4 வார்த்தை நறுக்குன்னு பேசி விட்ருவேன். இங்கே சுற்றி அங்கே சுற்றி கடைசியில் அங்கே வர பேசுறதுக்கு என்னெல்லாம் பிளான் போடுறோம் பாரு. இப்போ நீ எதுக்கு இந்த ரூட் எடுத்துட்டு போற? வேற கொஞ்சம் இடையில ஆம்பளைங்களுக்கு பார்த்தா உனக்கு இதாக இல்லை ஏதோ ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகிட்டேன். மித்தபடி ரொம்ப
ரொம்ப எனக்கு அடுத்து சிவானா தான் ரொம்ப பிரைட்டு. சொல்லு அதோட பிரைட்டிங் ஒரு மூக்கழகன் இருக்காரு. ஆமா ஆமா மூக்கழகன் மெய்யழகனை தாண்டி ஒரு என்னைய தான் கலாய்க்க வரானுங்க நெக்ஸ்ட் வரானுங்க இல்லடா தான் எனக்கு நல்லது. வரானுங்க இல்லடா வந்துட்டோம்டா. யாராச்சும் வந்து கேட்பாங்கன்னு வையேன். கேட்பாங்க இல்லடா கேட்பேன் அந்த மாதிரி. இவனே பேசி இவனே எல்லா டைலாக்கையும் பேசிக்கிறான். எதுக்குன்னு தெரியல. எதுக்குன்னு தெரியலனா என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அதனால தான் பேச வேண்டியதுவே பேசிட்டு இருக்கேன். நாங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறோம். பின்னாடி உட்காந்து வரவங்க 2 பேரும் சும்மா தான் வராங்க. இந்த வீடியோல அவங்களும் இருக்காங்கன்றது அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். சிவானா உங்க கருத்து ஏதாவது? என் கருத்து ஒண்ணும் இல்லப்பா இப்போதைக்கு இல்லன்னு எப்படின்னா சரி கேமராமேன்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். வந்து உள்ள வந்து கேமராமேன் வாங்க வந்தாரு பத்தியா பாருங்க. நீங்க சூரி மாதிரி ஏதோ பண்றேன்னு ட்ரை பண்ணுவீங்க. அதீங்க கைஸ், இதுதான் இந்த நம்ம ஓனர் சொன்ன மாதிரி அவரு உண்மையாலுமே ஒரு கே தான். அதனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. One eternity later. சிவானா மட்டை ஆயிட்டாரு இந்த 4 to 6 vlogல. கேமராமேனும் மட்டை ஆயிட்டாரு. ஓகே டிரைவர் இருக்காரு. நானும் இருக்கேன். முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை இதோட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க எங்களை. இதோட பெட்டர் வீடியோஸ் உங்களுக்கு போக போக நாங்கள் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவு என்டர்டெய்னிங்காக வச்சுக்க பார்க்குறோம். கன்ஃபார்மாக அவ்வளோதான். கேமராமேன் இப்போயே நீங்கள் வரலன்னா எதால் அடிப்பேன்னு தெரில. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிருங்கன்னு சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், பாய் பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.